ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கம்மஞ்சோறு தான் செய்ய போகிறோம். கம்மஞ்சோறு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியோட அளவும் நான் எவ்வளோ ஊற்றுறதுன்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கம்பங்குரணைக்கு வந்து கரைச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தனியாக வச்சுக்கணும். இப்போ கம்பு குரணையாக கடையில் வாங்குறது இந்த மாதிரி நம்ம வந்து பொடிச்சு வச்சுக்கணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு பொடிச்சுக்கணும். நான் இடம் பத்தாதனால தட்டுலேயும் கொட்டி வச்சுருக்கேன், இதுலேயும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது எல்லாமே சேர்த்து எனக்கு 4.5 டம்ளர் கம்பு வந்துச்சு. மொத்தத்தில் அரை கிலோ கம்புக்கு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடி பண்ணி வச்சதை வந்து நம்ம இந்த தண்ணி ஊற்றி நம்ம வந்து கரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் 9 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். இந்த தண்ணியில் நம்ம இதெல்லாம் போட்டு கரைச்சிட்டு இதில் உள்ளே ஊற்றி கலக்கிட்டே இருக்கணும். இவ்வளோ தான் இதோட ப்ராசஸ். கெட்டியானோடனே மூடி போட்டு விசில் வர வச்சிடணும். இப்போ லைட்டாக தண்ணி சூடாகுது, நான் அதுக்குள்ளே இதை கரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கம்பு குரணையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணியில் நம்ம கலந்துக்கணும். ஒரு 3.5 டம்ளர் தண்ணி இதில் எடுத்திருக்கேன், அதில் ஒரு 9 டம்ளர் எடுத்திருக்கேன். அரை கிலோவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு கம்பு நல்லா வெந்து ஒரு சாப்பாடு நல்லா கிடைக்கும். இல்லைன்னா முழுசாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். தெரியாதவங்களுக்காக நான் சொல்லித்தரேன். இப்படி கரைச்சிக்கிட்டிங்கன்னா கட்டி உழுகாது, இல்லைன்னா கட்டி ஆயிடும் கம்பு. இப்போவே பாருங்கள் கெட்டி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம இந்த தண்ணிக்குள்ளே இப்போ நம்ம கரைச்சி வச்சதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணும். கரைச்சி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா எப்படி கெட்டி ஆயிடுச்சுன்னு பாருங்க. இப்படி கலரிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் கட்டி விழுகாது. அடுப்பு வேணுன்னா கூட ஸ்லோவில் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம போட்டு கரைச்சிட்டோம்னா இதுக்கப்புறம் நம்ம கிண்டிகிட்டே இருக்கிறத நம்ம வேலை. அடுப்பு மீடியமாக இல்லைன்னா ஸ்லோவாக, அப்புறம் மறுபடியும் ஹையில் இப்படியே வச்சு கலரிகிட்டே இருக்கணும் கெட்டியாகிற வரைக்கும். ஃபஸ்ட்டு இப்படி தண்ணி மாதிரி தான் இருக்கும், தொலைவி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும், அப்போ நான் காமிக்கிறேன். கெட்டியாகும் போது நம்ம குக்கரில் விசில் போட்டுடலாம். ஓகே, உப்பு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். ஏன்னா உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியானது தான் விசில் வழியே வெளியே வராது. இல்லைன்னா விசில் வழியே எல்லாம் பிடுங்கிட்டு வெளியில் வந்துடும். நல்லா பக்குவமாக ஆக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு ஒன்று அடி பிடிச்சிரும், இல்லைன்னா விசில் வழியே வெளியே வந்துடும். பாருங்கள், முதல்ல இருந்ததை விட நல்லா தண்ணி மாதிரி இருந்தது, இப்போ நல்லா கெட்டியாகிட்டே வருது பாருங்கள். இப்படி நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி கணக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பாதி தண்ணி, 3/4வாசி தண்ணி குக்கரில் ஊற்றிடணும், 1/4வாசி தண்ணி கம்பில் ஊற்றி கலக்கிக்கணும். கலக்கிட்டு உள்ளே ஊற்றி கிண்டிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கெட்டியாகிட்டே வரும். பார்த்தீங்களா, முதல்ல விட இப்போ இவ்வளோ கெட்டியாகிடுச்சுன்ட்டு கெட்டியாகிட்டே வரும். இவ்வளோ தான் பக்குவமாக இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம மூடியை போட்டு வச்சிட்டோம்னா சூப்பராக ஒரு 3 விசில் விட்டு நிறுத்திட்டோம்னா திருப்பி எடுத்து ஆற வச்சு உருண்டை போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான் இதனோட ப்ராசஸ். பாருங்கள், முதல்ல விட கெட்டியாகிடுச்சு. அப்படியே சீக்கிரம் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் நின்னிங்கன்னா போதும், அடுப்பில் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு இந்த மாதிரி குருணையாக அரைச்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நல்லா கெட்டியாயிடுச்சு. ரொம்ப கெட்டியாக வேண்டியதில்லை, இந்த அளவுக்கு நம்ம கெட்டியானுங்க. இந்த அளவுக்கு கெட்டியான போது நம்ம மூடி போட்டுடலாம். இனி நம்ம மூடி போட்டு விசில் வர வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூடி போட்டுட்டேன். விசில் வரட்டும், பார்க்கலாம். இது எப்படி மறுபடியும் விசில் வந்ததுக்கு பின்னாடி எப்படி உருண்டை போடணும்னு நான் சொல்லித்தரேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம விசில்லாம் அடங்கிருச்சு. 3 விசில் விட்டு நிறுத்தி விசில் அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இப்படி தான் இருக்கும். சூப்பராக. இதுக்கப்புறம் நம்ம வந்து இது நல்லா கலரிட்டே இருந்தோம்னா கெட்டியாகும். இதை நம்ம ஆற வச்சுக்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொலன்னு தான் இருக்கும், ஆனால் இருக்க அப்படியே கெட்டியாயிரும். இவ்வளோ தான் நம்ம கம்மஞ்சோறு செய்கிறது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆற கெட்டியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை போட்டு வச்சுக்கலாம். அப்படியே சாப்பிட்றதுனாலும் கெட்டியானதுக்கு பின்னாடி சாப்பாடு போட்டுட்டு என்ன குழம்பு ஊற்றணுமோ ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். சட்னி குழம்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் கூழ் மாதிரி கரைக்கணுன்னா உருண்டை போட்டு வச்சுட்டு கரைச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் இதனோட ப்ராசஸ்ஸே. ஆனால் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கடைசியில் கல் மாதிரி ஆயிரும். இந்த அளவுக்கு தான்
இருக்கணும். நான் சொன்ன தண்ணி அளவு ஊற்றி செஞ்சிங்கன்னா இதே அளவுக்கு தான் வரும். இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் கெட்டியானதுக்கு பின்னாடி நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கெட்டியானதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து உள்ளே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணிக்குள்ளே எடுக்கிறத எடுத்து உருண்டை நல்லாவே உருண்டையாக உருட்டி போட்டுக்கலாம். தண்ணியில் தொட்டு இந்த மாதிரி உருண்டை போடணும். இவ்வளோதாங்க. இப்படி உருண்டை போட்டு வச்சிட்டோம்னா 2 நாள் 3 நாளைக்கு பிரச்சனையே இல்லை. இந்த தண்ணியை மட்டும் நம்ம புளிச்சிரும். இந்த தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு வேறு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான். தயிர் விட்டு நல்லா கரைச்சி சாப்பிட்டுக்கலாம். இப்படி தாங்க உருண்டை போட்டு வைக்கணும். தண்ணியில் போட்டு வச்சுட்டா சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். உருண்டை வேண்டான்னா இந்த மாதிரி அப்படியே நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் சாப்பாடு. அப்படியே சாப்பாட்டை போட்டு நம்ம குழம்பு சட்னி என்ன வேணுமோ ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ கம்பு போட்டு செஞ்சுருக்கேன். இவ்வளோ உருண்டை போட்டுட்டு மிச்சத்தை நாங்கள் இதை சாப்பிட வச்சுக்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.